பஞ்ச பஞ்ச இந்திரியத்தவம், அதுக்கப்புறம் அந்த மைண்டை கண்ட்ரோல், இந்த எண்ணங்களை ஆராய்ச்சி கண்ட்ரோல் பண்ணுற தவம், எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தவம் பண்ணுறது நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அந்த வகுப்பில் பண்ணியிருக்கேன். தீட்சைவானதில் இதான் ஃபஸ்ட் டைம். நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை இங்கே அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதாவது ஒரு ஸ்வீட்டை எப்படி இந்த அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, ஸ்வீட்டை ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தால் தெரியாது. ஸோ இதை அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ எல்லாரும் டேஸ்ட் பண்ணி அவசியம் பயன்படணும்னு வேண்டிய நன்றி அம்மா. எல்லாரும் பாக்கியம் செய்தவர்களா? என்ன துர்பாக்கியம் செஞ்சனோ, இந்த பூமியில பிறந்தேன், நான் என்ன பாவம் பண்ணணும், இதெல்லாம் பேசுவோம் இல்லையா? இப்படி பேசக்கூடாது. ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அவங்க கண்ணு முன்னாடி அதை உடச்சி போட்டோம்னா கொடுத்தவர்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். நல்ல சிந்திங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு பொருள், அது ₹1 பொருளாக கூட இருக்கலாம், ₹1 மதிப்பு மிக்க ஒரு பேனாவாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு பென்சிலாக கூட இருக்கலாம். அவர்கள் கண் முன்பே அதை உடைத்து அவர்கள் அந்த காலால மிதிச்சு இல்ல வாயால துப்பி ஏதோ செய்கிறீர்கள். கொடுத்தவர்களை அதை விட அவமரியாதை யாராவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப இறைவன் நமக்கு விலை மதிப்பில்லாத இந்த வாழ்க்கையை, இந்த பிறவியை, இந்த தேகத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? இந்த தேகம் எவ்வளவு அரிதான தேகம் என்று பெருமானார் சொன்னது போல இதுவரை யாரும் சொன்னது. ஜீவகாரண்ய ஒழுக்கத்துல சொல்வார் இந்த தேகத்தின் பெருமையை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு யார் சொன்னா? அவ்வை பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மானிட தேகம் அரிதானது என்பது? எத்தனை பேருக்கு தெரியும்? சொன்ன அந்த வார்த்தையினுடைய பொருள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா அவ்வளவு அரிதான இந்த தேகம் பெற்று வந்த நமக்கு இந்த பிறவியின் பெருமை தெரியுதா? தெரியலையே. இந்த பிறவியின் பெருமை தெரியலையே. இந்த பிறவியின் பெருமை தெரியாமல் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எதுக்கு இந்த பூமியில அவதரிச்சேன், ஏன் வந்தேன், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு இந்த கடவுள் என்ன படைச்சான், இந்த கடவுள் மட்டும் என் நேரம் வரட்டும். நமக்கு உரிமை இருக்கு கடவுளை திட்டலாம். ஆனா இந்த பிறவியினுடைய பெருமையும் தேகத்தின் பெருமையும் தெரியாமல் எவ்வளவு வீணடிக்கிறோம் இல்லையா? ஐயா கேட்பாரு, உடம்பு வருவகை அறியீர். வள்ளல் பெருமானார் சொல்லுவார், உடம்பு வருவகை அறியீர், உயிர் வருவகை அறியீர். உடம்பு எப்படி வந்தது? உடம்பு தெரியுமா? தாய் கருவறையிலிருந்து நம்ம பிறந்தோமே, எப்படி தாய்க்குள்ள அந்த 2 செல்கள் இணைந்து, உயிரணுக்கள் இணைந்து, தாயும் தந்தையும் இணைந்து அந்த எப்படி அந்த கரு உருவாகி இப்படி கண்ணு மூக்கு கை காலு, ஒரு அழகான குழந்தை தாய் வயிற்றுக்குள்ள 9 மாதம் எப்படி இருந்தது? பிறந்தவுடன் எவ்வளவு அதற்கு நாம் பராமரிக்க வேண்டியது இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. அம்மா பாட்டி கண்ணு நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க. தாய்மார்கள் இருக்கீங்க, பாட்டிங்கிறவெல்லாம் தூங்க மாட்டாங்க. அம்மா தூங்காது, மாமியார் வேற பார்த்துக்கணும், இவங்க பார்த்துக்கணும், வீட்டுக்காரர் தூங்க மாட்டாரு, நர்ஸ் பார்த்துக்கணும், தடுப்பூசி போடணும், அது போடணும், எப்பா பாப்பா. ஆனால் யார் கண்ணில் தெரியா சிசுவை எல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை? எப்படி இந்த குழந்தை இந்த பூமியில அவதரிக்குது? இதையெல்லாம் நம்ம எப்பயும் சிந்திச்சிருக்கோமா? எப்படி நம்முடைய உணவு பொருள் நம்ம சாப்பிடுறது அதற்கேற்ற சத்து பொருளா மாறிது? எப்படி இந்த உடம்பு ரசம், ரத்தம், எலும்பு, கொழுப்பு, தசை, மஜ்ஜை, விந்துநாதம் என்கிற 7 வித தாதுக்களாக மாறுகிறது? எப்படி இதெல்லாம் நடக்குது? இதெல்லாம் நம்ம என்றால் சிந்தித்தோமா? வள்ளல் பெருமானார் சொல்றாரு, எது பேருபதேசத்தில் சொல்கிறார், விசார முகமாகவே இருங்கள், போதும். வேற எந்த வழிபாடும் எந்த விதமான நீங்கள் செய்ய வேண்டாம். இறைவனை நினைந்து விசாரமுகமாக இருங்கள். இதெல்லாம் எப்படின்னு கேளுங்க. விஞ்ஞானிகள் எப்படி உருவாகிறார்கள்? எப்படி அவர்களுக்கு இவ்வளவு இயற்கை ரகசியங்கள் வெளிப்படுகிறது? அவர்கள் விசாரிப்பார்கள், ஆராய்ச்சியிலே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் ஆராயுங்க. சின்ன சின்ன விஷயம் தான். பெருமானார் ஒரு உதாரணம் சொல்றார். ஏன் இந்த புருவம்னு யோசிங்கன்ற, இந்த புருவம் ஏன்னு யோசிங்க. இரவா அந்த புருவம் ஏன்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஏன் இந்த இமையினுடைய முடிகள் மேல் நோக்கி இருக்கிறது என்று சிந்தியுங்கள். ஏன் நம் உடம்பெல்லாம் ரோமங்கள் இருக்கிறது என்று சிந்தியுங்கள். ஏன் இத்தனை கோடி துளைகள் துவாரங்கள் நம் உடலில் இருக்கிறது என்று சிந்தியுங்கள். ஒரு ரோமத்தை பிடுங்கிட்டு திரும்ப வைக்க முடியுமா? ஏன் வைக்க முடியலன்னு சிந்தியுங்கள். உங்களால் அது செய்ய முடியாது.
இப்படியெல்லாம் சிந்திங்கள். இந்த தேகம் அப்ப எவ்வளவு அரிதானதுன்னு இது மாதிரி நிறைய சிந்திச்சா அவைக்கு தோணுது நமக்கும் தோணிடும். இந்த அரிதான இந்த மானிட பிறவியினுடைய அர்த்தம் தெரியும். அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியசாலின்னு தெரியும்.